வணக்கம். டாக்டர் ஜெய வெங்கடேஷ், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸுக்கு, நிறைய மக்களுக்கு வந்து எனக்கு முழங்கால் வலி இருக்குது, அதனால் என்ன ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிருமோ, இல்லை வந்து இப்போ எனக்கு வயசு இப்போ தான் கம்மியான இப்போவே எனக்கு முழங்கால் வலிக்குது, உட்காந்து எந்திரிக்கிறப்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த முழங்கால்னால் பிரச்சனைகள்னால அவதிப்படுறாங்க. இது அந்த முழங்கால் வலியை வராமல் தவிர்க்கிறது என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் முழங்கால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அப்படி வந்துடுச்சுன்னா எப்போல்லாம் நீங்கள் டாக்டரை வந்து உடனடியாக பார்க்கணும், இயற்கையாகவே நீங்கள் என்னென்ன விதமான உணவு வகைகள் ப்ளஸ் இந்த வீட்டு வைத்தியம் மூலமாக எப்படி அதை சரி பண்ணிக்கலாம், ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கைகளில் இருக்கிற மூட்டுகளை விட இந்த காலில் இருக்க எல்லா மூட்டுகளுமே இந்த உடல் இடையை தாங்கிறதுனால அதுக்கு வந்து இந்த வேர் அண்ட் டேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த தேய்மானங்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இளம் வயதில் வந்து கொஞ்சம் அந்த தசை ஜவ்வுகள்லாம் ஒரு மாதிரி அந்த ஒரு எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த ஒரு அமிங்கி எந்திரிக்கிற மாதிரி அந்த ஒரு பிளாஸ்டிசிட்டி இருக்கும். அப்போ ஒன்றும் நல்லாவே ரிலாக்ஸாக எல்லாமே பண்ண முடியும். கொஞ்சம் வயது மூப்படைய என்ன ஆகுதுன்னா அந்த தசைகளில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் குறையும், அதோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ட்ரைனஸ் அதிகமாகும். அந்த மாதிரி ஆகிறப்ப பழைய முன்னாடி எந்த அளவுக்கு லோடு கொடுத்தோமோ அதே அளவுக்கு அந்த ப்ரெஷர் லோடு கொடுக்கறது அதனால் தாங்க முடியாது. அப்படின்றப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு தேய்மானம் ஆகிறது, அதனால் வலிகள் வரும். ஸோ இது யாருக்கெல்லாம் அதிகமாக வருது, எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த மூட்டு தேய்மானங்கள் அதிகமாக இருக்குது. அதுவுமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம், ஒரு 45-50 வயதுக்கு மேலே தான் இந்த பிரச்சனைகள் பொதுவாக ஆரம்பிக்குது. முன்னாடி காலத்துலலாம் வந்து 60-65 வயசுக்கு மேலே கூட முழங்கால் வலி இல்லாமல் இருந்தவங்க தான் நிறையா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சீக்கிரமாகவே ஒரு 50 வயது ஆரம்பிக்கிறப்பவே இந்த லேசாக அப்படியே மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சிருது. எதனால் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காமனாக வந்து நம்மளோட உடலில் இருக்க இந்த சத்து குறைபாடுகள்னால, இந்த புரதச்சத்து கம்மியாக எடுத்துக்கிறதுனாலையும் ப்ளஸ் உடம்புல வந்து இந்த கால்சியம் சம்மந்தமான உணவு வகைகளுக்கு இல்லாதனால, கால்சியம் குறைபாடுனால, ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ரொம்ப சூரிய வெளிச்சத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகாதனால, வெயிலில் வெளியே ரொம்ப நேரம் செலவழிக்காதனால விட்டமின் டி சத்து குறைபாடு இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் ஒரு பக்கம் சத்து குறைபாடு. இன்னொன்று வந்து ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம செயல்பாடுகள் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளே ஆல்ரெடி வீக்காக இருக்கப்போ அதையும் மீறி, இப்போ பொதுவாக பெண்கள் வந்து மணிக்கணக்காக நின்று சமையலில் வேலை செய்கிறதோ, இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூங்கிட்டு மாடி போகிறது இறங்குறது, குழந்தைங்களை தூக்கிட்டு ரொம்ப நடக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலைகள் செய்கிறதுனால, இல்லைனா கீழே ரொம்ப நேரம் உட்காந்து குத்துக்கால் வச்சு மடக்கி ரொம்ப நேரம் மணிக்கணக்காக உட்காந்துட்டு எழுந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பண்ண என்ன ஆகுதுன்னா, அந்த மூட்டு வந்து திருப்பி ரிப்பீட்டடாக அந்த பகுதிக்கு அழுத்தம் இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக தேயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் குழந்தைகளில் ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது அடிபட்டு அந்த மாதிரி இருந்து வர்றது யாராவது ஒரு சிலருக்கு தான் வருது. இதெல்லாம் இந்த மூட்டு தேய்மானத்துக்கான காரணங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு சிலருக்கு உங்களுக்கு வலி இருந்திருக்கலாம், ஏதாவது தொந்தரவு இருந்திருக்கலாம். அதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமான அறிகுறிகள், எந்த அறிகுறிகள் இருந்தால் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலில் வந்து மடக்கி நீட்டுறப்ப லேசாக அந்த டக்குன்னு சத்தம் கேட்குறது, ஒரு நெட்டி உடையிற மாதிரி இருக்கிறது, அது வந்து ரொம்ப காமன் தான். அதுக்காக ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. அது வந்து நமக்கு அந்த டக் சவுண்டுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு எழுந்திருக்கிறப்ப கால் கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப ஒன்றும் பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு ஸ்பாசம் இல்லைனா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது வந்து ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு உட்கார்ந்து இருந்துட்டு எழுந்திருக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக டக்குன்னு நடக்க முடியாத மாதிரி இருக்கலாம். அதுவுமே வந்து சகஜம்தான். இன்னொன்று வந்து ஒரு 55-60 வயசு இருக்கவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தால் கால் வந்து லேசாக வீங்கலாம், அந்த கீழே பாதத்துக்கிட்டேயோ வீங்கலாம், அதோடு சேர்ந்து லேசாக கொஞ்சம் முட்டி வலியும் வரலாம். அதுவுமே வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. இது வந்து ஓகே. பட் எதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சிவியரான அறிகுறிகள், மருத்துவ நிபுணர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து சடன் ஆன்செட் பெயின்ஸ். திடீர்னு இது வரைக்கும் கொஞ்சம் கூட வலியே இருந்ததில்லை, திடீர்னு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு, இந்த வலி வந்ததுக்கப்புறம் வந்து கால் எடுத்து வைக்கவே முடியல, இல்லைன்னா கால் லாக் ஆகிக்குது, படியிலிருந்து இறங்குறப்ப கால் இப்படி ஸ்டக் ஆகிடுச்சு, என்னால் ஃபுல்லாக நீட்ட முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளே இருக்க ஜவ் ஏதாவது கிழிஞ்சிருச்சா, தேஞ்சிருந்தது கிழிஞ்சிருச்சா அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காலில் வளைவு, நடக்கிறப்ப தாங்கி நடக்கிறது, இல்லை இப்படி ஒரு சைடு சாஞ்ச மாதிரி நடக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நின்று ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெரியும், கால் லேசாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்கிறது உண்டு. அப்படி கால் வளைவுகள் இருந்தாலுமே அது இன்னும் போக போக அது மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கணும். இன்னொரு அறிகுறி வந்து கால் வீக்கம்.
முழங்காலில் வந்து நார்மலாக இருக்க காலுக்கும் இந்த காலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீர் கோர்த்து வீங்கி இருக்கும். ஒரு சிலருக்கு தொட்டு பார்த்தா அழுத்துனா வலிக்கும், ஃபுல்லாக மடக்க முடியாது வீக்கத்தினால. இந்த மாதிரி இருக்கிறதுமே நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் காமிச்சு பார்த்துக்க வேண்டியது அவசியம். மற்றபடி இல்லைன்னா நடக்கிறப்ப கால் ஸ்லிப் ஆகுது, பேலன்ஸ் இல்லை, ஸ்ட்ராங்காக நிற்க முடியல, எனக்கு படியில் இறங்குறப்ப கீழே விழுந்துருவணும்னு தோணுது, அந்த மாதிரி இருந்தாலும் ஜவ்வு ஏதாவது கிழிஞ்சிருக்கான்ட்டு பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய, இக்னோர் பண்ணக்கூடாது, அலட்சியமாக விடக்கூடாதுன்ற மாதிரி அறிகுறிகள். மற்றபடி இப்போ நீங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி அறிகுறிகளோடு போனீங்கன்னா அதில் வந்து தேவைப்பட்ட எக்ஸ்ரே மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப கால் ஏதாவது தேய்மானம் இருக்கான்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஒரு நார்மலாக இருக்கிற முழங்கால்னால், இது ஒரு நார்மலாக இருக்கிறது, நார்மலான ஜவ்வுகள் நார்மலாக இப்படி இருக்குன்னா, இப்போ தேஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழங்கால் வந்து இந்த மாதிரி இருக்கும். என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு ரெண்டுக்கும்? இதில் வந்து அந்த எலும்பு உரசுற இடத்துலலாம் நல்லா ஒரு மாதிரி தேஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் ஒரு தடவை கால் ஊனி ப்ரெஸ் பண்ணுறப்போவுமே இது வந்து இந்த கொஞ்சம் வலி கொடுக்க தான் செய்யும். இதை வந்து நம்ம அறிகுறிகள் இருந்தால் போய் பார்க்குறோம், டாக்டர் எக்ஸ்ரே எடுத்தால் இது வந்து எக்ஸ்ரேயில் தெரியும். எக்ஸ்ரேயில் தேவைப்பட்டால் மட்டும் ஒரு சிலருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. இதுதான் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, இதுதான் பிரச்சனையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன பிரச்சனைகள், இந்த கால்சியம் குறைபாடு இருக்கா, விட்டமின் டி கம்மியாக இருக்கா, ரத்த சோகை அனீமியா இருக்கான்றதெல்லாம் ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்குறோம். இப்போ சிகிச்சை முறைன்னு போகிறப்ப எப்போவுமே நம்ம வந்து சின்ன வீட்டிலேயே இருந்து சரி பண்ணிக்கிறது, நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள்லேயே அதை சரி பண்ணிக்கிறது, உணவு முறைகள்லேயே சரி பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக பார்க்கணும். அப்படின்றப்ப வலி இருக்குன்றத வலியோடு இருக்கப்போ மெயினாக வலி குறைக்கிறதுக்கு ரெஸ்ட்டு, நம்ம அந்த பகுதியை திருப்பி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் பார்த்துக்கணும். ரெஸ்ட்டுனால் படுத்துகிட்டே இருக்கணும்னு இல்லை, நீங்கள் செய்கிற வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 1 மணி நேரம் நிற்கிறத ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். இது மாதிரி ரெஸ்ட்டு. செகண்ட் வந்து அந்த பகுதிக்கு அது எல்லோரும் பண்ணுறது தான், தைலமோ இல்லை ஒரு சுடுதண்ணி ஊற்றுறமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறது. வீக்கம் லேசாக இருக்குன்னா கிரிப் பேண்டேஜ், இல்லைனா காலுக்கு சின்ன அந்த ஒரு பெல்ட் மாதிரி வருது, நீ கேப்புன்னு சொல்கிறது, நீ பிரேஸ், அந்த மாதிரி சின்ன பெல்ட் போட்டுக்கிறது. இதெல்லாம் வந்து வீட்லேயே நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தூங்குறப்ப முழங்கால் கட்டில் ஒரு தலாணி வச்சா அது கொஞ்சம் நம்மளுக்கு இலகுவாக இருக்கும், நல்லா கொஞ்சம் தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி படுத்து எழுந்திருக்கிறப்போ உட்காந்து எழுந்திருக்கிறப்போ டக்குன்னு எழுந்திரிக்கூடாது, கொஞ்சம் காலில் நீட்டி மடக்கி கொஞ்சம் அந்த தசைகளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பார்க்கணும். இது இல்லாமல் உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக நல்லா இயற்கை, நம்ம உடம்பு கால்சியம் சத்துக்கு எலும்பு உறுதியை மேம்படுத்துகிற மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கணும். மெயினாக வந்து மகளிர் மாதவிடாய்க்கு அப்புறம் அவங்களோட அந்த உடம்பில் இருக்க ஹார்மோன் மாற்றத்தினால, ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கான்ஷியஸாகவே உணவில் புரதச்சத்து நிறையா இருக்க மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த அனீமியா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இரும்பு சத்து இருக்க மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வெயிலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 நாளாவது 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நிற்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, தேவைப்பட்ட ஃபிசியோதெரப்பின்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதாவது ஒரு 100 பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா 85-90 பேருக்கு இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட் முழங்கால் வலி சம்மந்தமாக இருக்குது அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரொம்ப சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் பண்ணி சரியாகலை, இல்லை அவங்களுக்கு உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் பண்ணால் அது குறையிற மாதிரி இல்லை, அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் முறைகள் வரும். முழங்கால்லே இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கிறது, இல்லை வேறு அந்த அறுவை சிகிச்சை முறைகள்லாம் ரொம்ப ஒரு சிலருக்கு தான் தேவைப்படும். பட் இப்போ பொதுப்படையாக பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன அறிகுறிகள் வந்து காலுக்கான எக்ஸசைசஸும் செய்ய வேண்டியது இருக்குது, உடல் குறைக்கிறதும் பார்க்கணும், உணவு முறைகளும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ண லேசாக வலி இருக்கவங்க வலியிலேருந்து நிரந்தரமாக சரியாக முடியும். ஸோ இல்லை இளம் வயதினராக இருக்குன்னா வலி வராமல் தடுத்துக்க முடியும். ஸோ அனைவருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.